अन्ना बोल लो सबको ना खाना नाश्ता सामने ही लेगा पानी ठीक है उन्होंने एक्स्ट्रा आने कुछ तो चलिए முன்னாடி படிக்கட்டில் உட்காந்துக்கலாம் இல்லை விருப்பவங்க அந்த பக்கம் போய் போட்டிங்கில் இருந்துக்கலாம் அதுக்கு 100-200 கேட்பாங்க அவங்கவுங்க சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி உட்காந்துக்குங்க. ரெண்டாவது வந்து தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து டெட் எண்டில் வந்து 2ஆம் நம்பர் கேட்டில் தான் போகணும். இப்போ அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற கேட்டெல்லாம் ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்குது. அந்த 2ஆம் நம்பர் கேட்டில் போகும்போது இவர் ஒரு சைடில் உட்கார வச்சுட்டு நம்ம எல்லாம் செல்ஃபோனை யாராவது செப்பலெல்லாம் தொட்டு வந்துக்கிறீங்க ஒரு ஓரமாக விட்டு போட்டு செல்ஃபோனை கொடுத்து போட்டு உள்ளே போயிட்டு தரிசனம் முடிச்சு திருப்பி வெளியே வரும்போது ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செல்ஃபோன் வைக்கிறது 1ஆம் நம்பர் கேட்டில் இருக்குது, செப்பல் விடுறது ஒரு கேட்டில் இருக்குது. உள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருங்க ரவுண்ட் அடிச்சுக்கணும், அது டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இவர்கிட்ட கொடுத்து போட்டு திருப்பி இவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் யாரும் எதுக்கு பண்ண வேண்டியதில்லை. நம்ம 2ஆம் நம்பர் கேட்டு போயிட்டு உள்ள வெளியே வந்துட்டு தரிசனம் நம்மளாம் முடிச்சுட்டு நம்ம ஆத்தங்கரையில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம். எல்லாத்துக்கிட்ட கார்டு இருக்குங்களா? கார்டு எல்லோரும் வாங்கிங்க. ஒரே ரோடு தான், இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் நம்ம ரூம்பு. லக்ஷா ரோட் போலீஸ் ஸ்டேஷன். ரோடு போலீஸ் ஸ்டேஷன்னா இந்த ரோடுக்கிட்டே வந்துடலாம். நேராக அப்படி போயிடாதீங்க. இங்கிருந்து அந்த 2 ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீக்கர் சர்க்கிள் வரும், 2ஆவது நந்தி சர்க்கிள் வரும். அப்புறம் ரெண்டாவது நந்தி சர்க்கிள் தாண்டி போகும்போது லெஃப்ட் சைடு ஒரு ஆற்று வர அதுக்குள்ளே போனால் தான் 2ஆம் நம்பர் கேட்டுக்கு போக முடியும். சந்தாக தான் இருக்குது, யாரும் பிரிஞ்சு போகாதீங்க. ஒரு சந்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி எந்த சந்தில் நீங்கள் போனீங்கன்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரெண்டு பேர் ஜோடியாக போயிட்டு உள்ள தரிசனம் முடிச்சுட்டு வெளியே ஆத்தங்கரை வர வரைக்கும் ஒன்றா வாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 8 மணிக்கு அந்த இது ஆரத்தி முடிஞ்ச உடனே நீங்கள் அவரவர் சௌகரியமாக வந்துடுங்க. வந்து இங்கே இந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துருங்க. நைட்டுக்கு முடிஞ்ச தோசை போடுறதுக்கு சொல்லி வைக்கிறது அவங்க போட்டு வச்சுருவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டுங்க. வெளியே விருப்பம் இருக்க வெளியே சமையல் 2ஆம் நம்பர் கேட்டுக்கு தான் போகிறோம். மற்ற கேட்டெல்லாம் கூட்டமாக இருக்குது. கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக காசி புனித யாத்திரையாக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கா. எங்கேருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர் ராமநாதபுரம். பயண அனுபவங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இவர் உங்கள் சன்னுங்களா? சரி, உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள். அவங்களுக்கு பேசணும். பயணம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறி 2 நாள் நல்லா ட்ராவல் பண்ணோம். ஏசி கோச்சில் நல்லா இருந்துச்சு ட்ரெயின். ட்ரெயினுக்கு அப்புறம் நான் நைட்டு வந்து பஸ் வச்சு கரெக்டாக லாட்ஜுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து நைட் நாள் லேட்டானாலும் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் வந்து காஃபி டீ எல்லாமே கொடுத்து எந்தெந்த பிளேஸ்லாம் காட்டணுமோ அதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பஸ் வச்சு வேறு ஒரு ஸ்டேட்ஸுக்கு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கயா, அயோத்தியா, புத்தகயா எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. இப்போ நம்ம கடைசி நாளில் காசியில் இருக்கோம். யாத்திரையை முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் ஹனுமான் கோயிலில் கடைசியாக முடிச்சிருக்கோம். இப்போ பயணம் நல்லா இருந்துச்சு. சாப்பாட்டு வசதியில் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு வந்து 3 நேரம் நல்லா இருந்துச்சு. ட்ரெயினில் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு நாகூரில். அப்புறம் இங்கே வந்து சமைச்சு வந்து நல்லா சமைச்சிருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லாமே கொடுத்தாங்களா? ஆமாங்க, நம்ம பண்ணாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. இல்லை, நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணுன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எதாம்மா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக பண்ணாங்க. பஸ் ஏசி பஸ்ஸு கோச் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டு வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது. எல்லா ஃபுட்டும் 3 நேரமும் கொடுத்த ஃபுட்டு எல்லாமே நல்லா கரெக்டாக இருந்தது. அப்புறம் ட்ராவல்ஸில் இங்கே அங்கேருந்து ஒரு பிளேஸுக்கு போகிறது எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. டூ வீலர் எல்லாமே
அந்த ஆட்டோஸ் எல்லாம் கரெக்டாக எல்லாம் அந்தந்த டைமுக்கு ஆட்டோஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த எல்லாமே எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது இந்த ட்ராவல். நீங்கள் நம்பி வந்தீங்க, நம்பி வந்தேன். ஆமாம், பயணத்தில் மகிழ்ச்சியா? காசியில் வந்து நான் ப்ரேயர் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எப்படி? ஆரத்தி வந்து பார்க்குறது வந்து ரொம்ப க்ளோஸில் இது வரைக்கும் நாங்கள் இதில் தான் பார்த்துருக்கோம். நாங்கள் முதலே போய் பார்த்ததுனால க்ளோஸில் பார்த்ததுனால உங்களுக்கு அட்வான்ஸாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது எங்களுக்கு. அதனால இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு. பயணத்தில் மகிழ்ச்சி. எங்கள் கூட பயணம் செய்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். கன்னிமார் டூர் சார்பாக மீண்டும் நீங்கள் வந்து எங்கள் கூட இணையருக்கு ஆண்டவனை வேண்டுகின்றோம். கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித பயணமாக 9 நாள் அழைச்சி வந்திருந்தா. எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா நீங்கள்? நாங்கள் குடிமங்கலத்துலேருந்து வரோம். குடிமங்கலம், உடுமலைப்பேட்டை பக்கம். சரி, உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள். இதில் என்னென்ன 9 நாள் எல்லாம் தரிசனம் பார்த்தீங்க, எல்லாமே தட்சணையெல்லாம் இது பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? எல்லாம் நல்லா இருந்தது. சும்மா மொட்டை எல்லாம் நல்லா இருந்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? எங்கே போனீங்க? நாங்கள் திருவணி சங்கமம் போனோம், அப்புறம் கயா போனோம், காசி வந்தோம், அயோத்தி போனோம். அயோத்தியில் தரிசனம் எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணோம். நல்லா பண்ணீங்களா? அதெல்லாம் எல்லாம் எப்படி எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களா கூடவே? கையால் தர்ப்பணம் கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேன். சரி, நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? ஓ, இது 2வது முறை வரீங்களா கையால்? சரி, மற்ற சாப்பாட்டு வசதியெல்லாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? போக்குவரத்தெல்லாம்? போக்குவரத்து இந்த ட்ரெயினோட பிரச்சனை ஒன்றுது, எனக்கு வேறு மற்ற இது பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் பிரச்சனை நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பயணத்தில் சந்தோஷம். சந்தோஷம். சரி, எங்கள் கூட பயணம் செய்த உங்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கோயம்புத்தூர் கன்னிமார் டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரையை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்து வரீங்கம்மா? பெங்களூர்லேருந்து வராங்க. பெங்களூர். ஆமாங்க. சரி, உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? என் பேர் லலிதா. லலிதா. சரி, சொல்லுங்கள், எங்கெங்கே போனீங்க, தரிசனமெல்லாம் எப்படி பார்த்துச்சு, ஒரு உதவியாளர்களாக ஹெல்ப்பாக இருந்தாங்களா, சாப்பாடு சௌகரியம் எப்படி இருந்துச்சு, எதாக இருந்தாலும் நீங்கள் மனம் திறந்து சொல்லலாம். எல்லாம் நல்லா இருக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை. போக்குவரத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சமையல் எல்லாம் அதாவது நேரத்துக்கு எல்லாம் சாப்பிட்ற உணவுப் பொருளெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஓ, சரி. போக்குவரத்தெல்லாம் நல்லா அந்தந்த இடங்களில் கரெக்டாக எல்லாமே டைம் வேஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்களா? தரிசனமெல்லாம் எப்படி பார்த்தீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்த்தேங்க, நாங்கள் பார்த்தோம். ராமர் கோயில் என்ன எப்படி நடந்து போனீங்களா இல்லை வீல் சேரில் தான் போனாங்க? வீல் சேர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? சரி சரி. கூடவே கூட்டிகிட்டு போனாங்களா? ஆமாங்க, கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து கூடவே வெளியே வரைக்கும். இதில் காசியில் ஒரு பிரச்சனை இல்லைங்க. லைனில் நின்னாலுமே சீக்கிரமாக தரிசனம் கிடச்சிச்சு. நல்ல முறையில் பார்த்து நல்ல முறையாக பார்த்துட்டாங்க. ஆராத்தியெல்லாம் பார்த்தீங்களா? ஆரத்தியெல்லாம் நல்லா பார்த்தாங்க. சரி சரி. எங்கள் பயணத்தில் வந்து எதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், வேறு எதாவது இருந்தாலும் நீங்கள் பயந்துக்கலாம். இதில் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்பிக்கையோட வந்தீங்க, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாங்களா எல்லாருமே? கண்டிப்பாக எல்லாரும் நடந்துட்டாங்க. உதவியாளர்கள் ஹெல்ப் எல்லாருமே ஹெல்ப். எங்கள் பயணத்தில் பங்கு பெற்ற உங்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி.